ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தில் வருது. என்னங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல டைம் உங்களுக்கு. எதுக்காக நம்ம கவலைப்படணும் இல்லையா? ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இப்போ இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் என்ன பண்ணார்? அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகமான வேலை பலு, வேலை கிடைக்காமல் திண்டாட்டம், இது எல்லாத்தையுமே இவ்வளோ நாள் கொடுத்தார் இல்லைங்களா? இதற்கான ஒரு மாற்றத்தை இப்பொழுது ரிஷபராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறார் சனி பகவான். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாமே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பணம் வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வியாபாரம், தொழில், இதுக்கெல்லாமே நீங்கள் தைரியமாக கடன் வாங்கலாம். கடன் வாங்குகிற அளவுக்கு இருக்கக்கூடிய தைரியம் உங்கள் உழைப்பிலேயும் கண்டிப்பாக வரும். இதுவரைக்கும் ஒரு தன்னம்பிக்கையே இல்லாத உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சனிப்பெயர்ச்சியாகவும் இருக்கும். இவர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலம் எந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் ஆலய வழிபாடுகளை செய்யலாம். நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்ய இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகூலமாக அமைவார்.